எங்க படுத்திருந்த ராத்திரி? சை, இந்தா எவ்வளவு பேன்றா. சை, இந்த கிரமத்துக்கு எங்க கொடுக்குற? குரங்கிட்ட எது கொடுப்பாங்க? ஹாய் பாப்பா, மணி என்ன? ஏண்டா ஒரு டைம் பஞ்சுவாலிட்டி கிடையாதா? காலேஜ்ரா, ப்ரொஃபசர் நம்மள என்ன பாரு, படிப்பே வராட்டாலும் எவ்வளவு கரெக்டத்தை கீப் பண்றான். அதனாலதான் இந்த காலேஜ் மதிக்கிறாங்க. அத கூட டெய்லி வர்றதானே. ஏண்டா நாங்க வந்ததுக்கு அப்புறம் மம்மி ஒண்ணு குழப்பலையே. மைண்ட கேட்டா மெயின்டைன் பண்றீல்ல, ஸ்டெடியா இருக்கீல்ல. இந்த வர்றா கல்யாணம் சொல்லி அவசரப்பட்டு முடிவெடுத்துறாத, பின்னாடி பிரச்சனை ஆயிரும். டேய் அறிவு கிட்டவனே, அவன் என்ன சைல்டா? அப்படின்னா குழந்தையான்னு கேக்குறேன். இங்கிலீஷ்லாம் பேசுற? அத விடுறா, மேட்ருக்கு வா முதல்ல. அவன் கல்யாணம் பண்ணிடுவானா? அக்கம் பக்கம் ஊர்வலத்தெல்லாம் பார்த்தது இல்லையா? அதெல்லாம் பண்ண மாட்டான்டா. இல்லப்பா, கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன் நண்பா. எது கல்யாணம் பண்ண போறியா? ரைட்ரா, இனிமேல் இவன் சாவகாசம் தேவையில்ல. ஃப்ரெண்ட்ஷிப்பை மாத்து. டேய் உட்கார்றா, இனிமே தானே பஞ்சாயத்து ஆரம்பம். ஓ, அதுக்கு தான் மரத்து கீழே பெஞ்சில உட்காந்துருக்கமா? ஆரம்பிப்பா. நான் ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. எவ அவ? நிஜமா சொல்றேன்டா, அந்த மாதிரி பொண்ணை நான் பார்த்ததே இல்லடா. அவ்வளவு கொடூரமாவா இருக்க? டேய் சும்மா இருங்கடா, மூட கெடுக்காதீங்க. நிஜமா ஒரு தேவதடா. இந்த பிரபஞ்சத்துக்கு பூமி எப்படி ஒரு பொக்கிஷமோ, இந்த பூமிக்கு அவ ஒரு பொக்கிஷன்டா. ரொம்ப பேசுறான்ப்பா. என்ன கதை கவிதைன்னு ஓவரா போற? இந்த மாதிரி தமிழ்நாட்டுல ஓவரா பேசுனதுல பாதி பேரு தண்ணி இல்லாம தத்தளிச்சிருக்கான், மீதி பேரு தண்ணியை போட்டு தடுமாறி செத்து இருக்கிறான். ஜாக்கிரதை. தருசாய் செத்துருக்காங்க சொல்லு. அப்பா உனக்கு லவ் வந்துருச்சுங்கறியா? இதான் லவ்வா நண்பா? ஆமா நண்பா, இதான் லவ். தைரியமா லவ் பண்ணு, சூப்பரா இருக்கும். இவனுங்க பேச்செல்லாம் கேட்காத. டேய் மூடு. உன் லவ் பத்தி என்கிட்ட சொல்றியா? இன்னும் ஒரு வாரத்துல உன் லவ் பைபாஸ் வழியா பிச்சுக்கிட்டு போகல, என் பேரை மாத்திக்கிறேன்டா. அந்த உன் தலையெழுத்த மாத்த முடியாது. அந்த பொண்ணு பேர் என்ன, ஊர் என்ன, அட்ரஸ் என்ன, ஏதாவது தெரியுமா? எதுவும் தெரியாதுடா. அப்ப கன்ஃபார்ம்டா லவ் தான்டா. எப்படி சொல்ற? காதலுக்கு கண்ணிலன்னு எப்பவோ ஒரு கூடம் சொல்லிட்டு போயிட்டான்ல. யாருன்னே தெரியாம ஒரு பொண்ணை எப்படி லவ் பண்ண? வேணும்னா ஒண்ணு பண்ணலாம், தெரு தெருவா வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிற மாதிரி நடிக்கலாம். அப்படியா அந்த பொண்ணு கிடைக்குதான்னு பாப்போம். நாங்க எல்லாம் பேரை சொன்னோம், பிடிச்சுன்னு சொன்னாளா? உன் பேரை சொன்னி பிடிச்சுன்னு சொன்னா பாத்தியா? அங்கே லவ் ஒக்கட் ஆயிடுச்சுடா. அதை விடுறா, நம்ம ஊரு பேரு தராதரம் எல்லாத்தையும் பத்தி சொல்லி அவட்ட கைய கொடுத்தோம். அவ யாருக்காவது கை கொடுத்தாளா? அவனுக்கு மட்டும் தானே கொடுத்தா. அங்கேயே கைக்கு கை பாஸ் ஆயிடுச்சுடா. டேய் நான் என் அனுபவத்துல சொல்றேன்டா. சு, உன் அனுபவம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். இப்ப என்ன சொல்ல வர்ற? அத விட்றா, அவன் உண்மையை சொன்னான். அதனாலதான் அவ இவனை லவ் பண்றான்னு நினைக்கிறேன்டா. டேய் அப்படியே டேய், டேய், தூக்கி விட்டு மச்சான், போடுறா. கீழே மண்டை சதுரி செத்து போவீங்க. உண்மையை சொன்னனாலதான் லவ் பண்ணாளா? எவன்டா சொன்னா உங்களுக்கு இத? இந்த பார், இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் பிலிம் காட்டணும். ஒரு கூலிங் கிளாஸ மாட்டிக்கிட்டு டஸ்ட் புஷ்னு இங்கிலீஷ்ல பேசணும். 100க்கு 10 வட்டிக்கு பணத்தை வாங்கி பாக்கெட்ல தெரியற மாதிரி வைக்கணும்டா. அப்பதான் எந்த பொண்ணு பிக்கப் ஆவாளுக்கு தெரிஞ்சுக்கங்க. பெரிய மேதாவி மாதிரி பேசாதீங்க. மேதாவி நிறுத்துறியா? காதலுக்கு ஒரு வழியை சொல்லுங்கடா, பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் சொல்றேன்டா, பொதுவா நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டேன்னா. டேய் ஏன்டா, ஏன் இந்தியாவுல தமிழ்நாடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அது ஏன் தமிழ்நாடு மட்டும் எடுக்கிற? இப்ப என்ன சொல்ல வர நீ? நீ ஏன்டா மூளை வந்த மாதிரி கத்துற? ஆமாடா மூலம் தானே. என்னடா சொல்ற நீ? நான் உன்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல, அவன்கிட்ட பேசிக்கிறேன்டா. அப்ப கரெக்டா பேசுறா. டேய், தமிழ்நாட்டுல உன் பேரை சொன்ன பொண்ணுங்க ரொம்ப கம்மி. அப்படி ஒருவேளை சொல்லி இருந்ததுன்னா அதெல்லாம் டம்மி. ஆனா உன் ஆளு இருக்காளே, ஒரு 10-15 ஆப்பிள மிக்சியில போட்டு அடிச்ச மாதிரி கொலகொலன்னு இருக்கா. சரி, அவ எக்ஸ்பிரஸ் வேகத்துல போயிட்டு இருக்கா. அட்லீஸ்ட் நீ ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் வேகத்திலயாவது போய் அவளை பிடிக்க பார். அது சரிடா, என் லவ் எப்படி அவகிட்ட சொல்றது? அப்படி கேளு, நான் சொல்றேன். நீ சொல்றியா? காதலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? டேய் யார பாத்தா காதலை பத்தி தெரியுமான்னு கேக்குற? காதல அட்லீஸ்ட் நீங்க எல்லாம் எல் போடுறா. ஒரு ஸ்டூடண்ட லவ் பண்றதுக்கு இவ்வளவு பெரிய மீட்டிங்கா? நான் லவ் பண்றது யாரு தெரியுமா? ஒரு டீச்சர், ப்ரொபோசர். பால்வாடி டீச்சரா? அத பத்தி நானே கவலைப்படல, நீ ஏன் கவலைப்படுற? ஏன் அஞ்சம்மா இருக்காளே, அஞ்சம்மா. இப்ப தெரிஞ்சு போச்சு, அவ 5ஆம் கிளாஸ். ஏண்டா ஏன் கொஞ்சம் பேசாம இரு. சரி பேசு. அஞ்சம்மா. என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? சங்கு. சங்கா? என்ன சங்கு? மயான சங்கு. கிட்டத்தட்ட 2000 பணத்துக்கு ஊதுனது. இந்த சத்தத்தை கேட்டு அம்புட்டு பேரும் சொர்க்கம் போனதாக ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. உங்க மேல இருக்க பாசத்தினால சாவு வீட்டுல ஊதிக்கிட்டு இருக்கும் போதே திருடிட்டு வந்துட்டேன். சங்குக்காரன் என்னை கையங்களுமா பிடிக்கிறதுக்குள்ள சட்டு புட்டுன்னு இதை வாங்கிக்கங்க. பிடிங்க. ஐயோ நோ நோ. அட நீங்க வாங்குங்க, வாங்கி காதுல வச்சு பாருங்க. அந்த சத்தத்தை நீங்க கேட்டீங்கன்னா அப்படியே போற மாதிரியே இருக்கும். புடிங்க புடிங்க. வைங்க 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 டீச்சர். கேக்குதா 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 கேக்குதா? கேக்குதியா? அத்தி ஐயோ, காணா போன கண்ணை சில இங்க இல்ல இருக்கு. ஏண்டா
சங்க குடுக்குறேன்னு குண்டு வச்சு கொல்லவா பாக்குற ஒண்ணு. எப்படி நீ சொன்ன கதையில கடைசி கட்டத்துல எதே மறைச்ச மாதிரி இருக்கு. பெரிய டைட்டானிக் அதை சொல்லிட்டு இருக்காரு, அதுக்கு விளக்கம் கேட்டுட்டு இருக்காரு. விளக்குமாறு பிஞ்சிடும். மறுபடியும் அதையும் ஞாபகப்படுத்துறாங்களே, ஒருவேளை தெரிஞ்சு போச்சோ? என் காதலுக்கு ஒரு வழி சொல்லுங்கடா. நான் சொல்றேன்டா, நேரா அந்த பொண்ணுகிட்ட போய் வாயோட வாய வச்சு ஏய். ஐ லவ் யூ சொல்றேன். ஐ லவ் யூ சொல்லிடலாங்கிற. சொல்லிடலாம் இல்ல சொல்றேன். சொல்றேன். ஹாய். பாய். ஓ, புக்ஸ் எல்லாம் படிக்கிற பழக்கம் உண்டா? எனக்கு டைம் கிடைச்சா நான் ஒன்லி புக்ஸ் தான் படிப்பேன். உங்களுக்கு பிடிச்ச ஆத்தர் யாரு? ஆத்திரம்லாம் எனக்கு இல்லைங்க. ஐயோ, அத சொல்லலைங்க. எழுத்தாளர்ல யார் ஓ. பிடிக்கும்? எழுத்தாளர், ரைட்டர். ம், ஒரு நிமிஷம். ரைட்டரா? ம். எனக்கு பிடிச்ச ரைட்டர் வந்து சில்வர் ஸ்டாலின், அர்னால்ட், ஜாக்கி சான், ஜெட்லி. மெயினா அந்த இட்லியோட ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட பிடிச்சதே இந்த ஜோக் அடிக்கிறது தான். ம். நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐ ஐ ஐயோடா வந்து காதல் சொல்லுங்கோ. தெனாலி படம், கமல் சார் நல்லா நடிச்சிருப்பார்ல. இந்த ஜோக்கும் நல்லா இருக்கு. ஓச்சடா, தேங்க்யூ. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. மனப்பூர்வமா காதலிக்கிறேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். உங்களுக்காக எதை வேணும்? சிகரெட் பிடிக்கிறது வேணுமா? தண்ணி அடிக்கிறத வேணுமா? முக்கியமா அந்த குரங்கு கூட சுத்துறது பிடிக்கலன்னு சொல்லுங்க, இப்பயே விட்டுறேன். என்னங்க நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீங்க ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்களே. சி போங்க, இவ்ளோ லேட்டா சொல்றீங்க. நீங்க நேத்தே சொல்வீங்க நான் நினைச்சேன். ஆ? நல்ல வேளை இப்போது சொல்லிட்டீங்க. நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஐயோ, நான் ஊரை விட்டு ஓடி வரதுக்கு கூட ரெடி. ஓகே. நீங்களா? அவன் எங்கடா? அவன் இந்நேரம் வீட்டுக்கு போய் எந்த சீரியலை பார்த்துட்டு என்ன ஃபீலிங்ல இருக்கான்னு எவனுக்கு தெரியும்? அது என்ன சொன்ன? லவ்வுக்காக சிகரெட்டை கட் பண்ணுவேன், தண்ணியை கட் பண்ணுவேன், ஃப்ரெண்ட்ஷிப்பையே கட் பண்ணுவியா? ஏண்டா, நீங்க லவ்வை ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் தேவைப்படுது. அது ஒர்க் அவுட் ஆனோம்னா நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவீங்க. அது வேற ஒண்ணும் இல்லடா. உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் எங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணோம்ல, எங்க செருப்பை கழட்டி நாங்களே மாறி மாறி அடிச்சுக்கணும். லவ் பண்றதுன்னா தைரியம் வேணும், தில்லு வேணும். தைரியம் வேணும்னு தெரியுதுடா. ஆனா அந்த பொண்ணை பார்த்த உடனே உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் படபட படபடன்னு ஆடுதே. இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. புதுசா ஒரு ஐடியா சொல்லுங்கடா. ஓல்ட் இஸ் கோல்டுடா. இப்படித்தான் ஒரு நாள் என் அஞ்ச மாட்ட முத என் காதலை பத்தி போச்சுடா. சொல்றதுக்கு தயக்கமா இருந்துச்சு, மயக்கமா இருந்துச்சு. ஒரே ஒரு லெட்டரை பாஸ் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் என்னம்மா தங்கச்சி சீக்கிரம் வந்துட்ட? இன்னைக்கு சனிக்கிழமை ஹாஃப் டே, அதான் வந்துட்டேன். ஆமா, நீங்க என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க? வேலை முடிஞ்சிருச்சு வந்துட்டேம்மா. ஓஹோ, இதான் டீச்சர் வீடா? இன்னைக்கு எப்படியாச்சும் பிக்கப் பண்ணிட வேண்டியதான். ஏய், ஆ? அம்மா நீ யாரு? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? நீ யாரு? எது நான் யாரா? என்ன பார்த்து ஓட்டடா ராஸ்கல். வயசு பிள்ளை இருக்க வீட்டு வாசல்ல உனக்கு என்ன வேலைங்க? வாசல்ல உட்காந்துக்கிறது, ஒரு பேப்பரை படிக்கிறது, அந்த பிள்ளை எப்படா வெளியே வரும் பார்த்து சைட் அடிக்கிறது. கொலை பண்ணிட்டு ராஸ்கல் உன்னைய. வேலை வெட்டி இல்லையாடா உங்களுக்குலாம்? சரி சரி, இந்த வேலையாச்சும் ஒழுங்கா செய். இந்த லெட்டரை கொண்டு அந்த பிள்ளைகிட்ட கொடுத்து மன்மதன் கொடுத்தாருன்னு சொல்லு. போ. இப்படி ம். யார் நான் கொடுக்கணுமா? நீ தான் கொடுக்கணும். அப்புறம் உங்க அப்பா நான் கொடுப்பேன். போ போ. என்னடா லுக்கு? வேமா இங்கே உட்காந்துருக்கேன். எவன் தெரியலையே. போனவனை காணாமே. என்ன ஹலோ, உங்களை அவங்க உள்ள வர சொன்னாங்க, போங்க. உள்ள வர சொன்னாளா? ஆஹா, எதிர்பார்த்ததுடா, எதிர்பார்த்தது. ஏன்னா அந்த லெட்டர்ல எழுதியிருக்க எழுத்து அப்படி கொட்டி இருக்கேன். வரி வரியா வரி வரியா கவிதையா வடிச்சு கட்டி இருக்கேன்டா. ஒரே லெட்டர்ல விழுந்துட்டாலாவ. யார் வர்றாங்களா பார்த்து இங்கே இரு. கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். என்ன? ஹலோ, கதவை சாத்திட்டு வர சொன்னாங்க. கதவை வேற சாத்த சொல்லிட்டாளா? அட பாவி, இது இவ்வளவு லேட்டா சொல்றேடா. சரி போ, நல்லா இருப்படி போ. ஐயோ 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 ஐயோ. அப்பா ராஜா, அந்த பிள்ளைக்கு நீதான் அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லப்படாதா? ஒரு வார்த்தை சொல்லப்படாதா? தங்கச்சியை வளர்க்க சொன்னா தாராசிங்க வளர்த்துருக்கீங்களா? ஒரு லெட்டர் கொடுத்தது குத்தமாடா? ஜம்ப் பண்ணி ஜாக்கி ஜான் மாதிரி மிதிக்கிறாளே. எப்பா, உலக்கைய கொண்டு நெஞ்சில் அடிச்சாலும் பரவாயில்லடா.
ஐயோ அதை என் வாயால சொல்ல முடியல, எங்கெங்கேயே விட்டு அடிக்கிறாளே. அது என்னடா துணியை பூரா உருவிக்கிட்டு அடிக்கிறா, பொம்பளை ஆடாவ. ஐயா நீ நல்ல அண்ணன்டா, சாதாரண அண்ணன் இல்ல, ஒரு காஞ்சி தலைவன் எம்ஜிஆர் மாதிரி, பாசமலர் சிவாஜி மாதிரி, கிழக்கு சீமை விஜயகுமார் மாதிரி ஒரு அண்ணன் நீ. அப்புறம் முக்கியமான விஷயம், எப்பா இந்த ஜாக்கிஜான் படத்தை திரும்ப திரும்ப போட்டு காட்டு, உன் தங்கச்சி வாழ்க்கை விளங்கும். போடாடே, உன் தங்கச்சி இந்த ஊர்ல எவன் கட்டாலும் பாக்குறேன்டா. நிர்வாணி அடிக்கிறீங்க. டேய் இன்னும் போலியா நீ? அத்தி மறுபடி உலக்கையா? மூடு. மறுபடியும் அவன் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அவன் சொன்ன மாதிரியே செஞ்சிரு. லெட்டர் தான் ஃபைனல். ஓகே ஓகேடா. இத படிச்சா இருக்கிற மூளையும் போயிடும். ஏய் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்டி. எங்க போற கிளாஸ் விட்டுட்டு? இன்னைக்கு என் ஆள் கூட படத்துக்கு போலான்னு இருக்கேன். ஏய் கிளாஸ் கட் அடிச்சிட்டா? ஆமா, இந்த ப்ரொஃபசர் நடத்துற பாடத்தை விட என் ஆளு கூட படத்துக்கு போனா ஜாலியா இருக்கும். நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்டி. போ. போடா, எங்களை நம்பு, போய் லெட்டர் கொடுப்போம். லெட்டர் கொடுத்தா ஓகேவாடா? அனிமனு போலான்னு கூப்பிடுவா. அதுக்குள்ள எதை பத்தி பேசுறான் பாரு, எனக்கு வெக்கமா இருக்கு. அதுக்குள்ள இப்ப நீயே வைக்கப்படுற, இதெல்லாம் கொடுத்ததுக்குனாலதான் நடக்கும். இப்போதைக்கு ஆக வேண்டிய வேலையை பாருப்போ. அப்படின்ற போடா, நான் போயிட்டு வரேன் நண்பா. போடா, போடா. தைரியமா போடா. என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கா, ஒரு விவசாயே அங்க இல்லையே. எப்ப வந்த? ஒண்ணும் இல்லடா நண்பா, நான் இந்த லெட்டர் எடுத்துன்னு போய் கொடுத்தா கோச்சுப்பாலோ இல்ல திட்டுவாலோ இல்ல அடிப்பாலோன்ற டவுட் எல்லாம் எனக்கு வருதுடா. ஓ டேய், இவன் ஒரு மாசமானாலும் லெட்டர் கொடுக்க போறதில்ல, நம்மளே வீட்டுக்கு போக விட மாட்டான்டா. டேய் இப்ப நீ போறியா இல்லையாடா? அது இல்லடா. டேய், சட்டையை எப்படா கல்ல நீ? சட்டையை கட்டிட்டேனா? சாரி நண்பா, அது வந்து பேண்ட் எதுக்குடா கட்டுற? டேய் இந்த அவனுக்கு ஐடியா சொன்னா போன வீட்டுக்கு. நல்ல வேளை முடியாதா? நான் உள்ள உட்கார்ந்தேன். டேய் போய் லெட்டர் குடுறா போடா. நீ போறதுக்குள்ள அவ போயிர போறா போடா. போறேன்டா, போயிட்டு வரேன்டா. அட போ. என்னடா டவுசர் சட்டை எல்லாம் கட்டுறா? உள்ள சட்டி போட்டுருக்கேல்ல. போடலடா அன்னைக்கு. டேய் நான் வந்தா கோவத்துல குண்டக்க முண்டக்க ஆயிரம். நீங்களே பேசிட்டு வாங்க, நான் இங்க இருக்கேன். வரத நான் பாத்துக்கிறேன். போட்டு டேய் போடா. யாரா இதுல? அதான் அந்த சிவப்பு துண்டு போட்டிருக்காரு அவர்தான். சாராடா, அறிவு கட்டவனே. இவரு கையில போய் சண்டை போட்டுட்டு எவ்வளவு அமைதியா இருக்காரு. பொறுமையா எடுத்து சொன்னா புரிஞ்சுக்க போறாரு. சார், உங்க பொண்ணும் என்னுடைய ஃப்ரெண்டும் லவ் பண்றாங்க, அவங்கள சேர்த்து வச்சா நல்லா இருக்கும். அத சொல்றதுக்கு நீ யாரா? டா, ஆமாடா. நீங்க எத்தனை டா போட்டாலும் பரவாயில்ல, ஆனா அந்த பசங்களை சேர்த்து வச்சா நல்லா இருக்கும். உங்க கால்ல விழுந்து கேக்குறேன். டேய் கலாட்டா பண்றதுக்குன்னே வந்திருக்கீங்களா? டேய் நீயா பஸ் விட்டு இறங்குறியா இல்ல நான் இறங்க வைக்கட்டுமா? கால்ல விழுந்து கேட்டா ஒத்துக்க மாட்ற. டேய் வந்து டேய் பேசலாமா? இழுக்காதடா. இன்னைக்கு உன்னை அடிக்கிற அடியில ஒன்றரை சரியா கழுத்து இருக்குதுடா. டேய் ஒழுங்கா சொன்னா கேட்க இழுக்காதடா, மாட்டியா? ஏய் கத்தாத, இறங்கு. டேய் விட்றா. டேய் ஐயா ஐயா ஐயா. ஏய். டேய் ஐயோ இவன் ஆளாச்சு. பொண்ணை பெத்தியா வளர்த்தியா படிக்க வச்சியா, அதோட உன் கடமை முடிஞ்சு போச்சு. காதல் கல்யாணம் நாங்க பாத்துப்போம். சும்மா வாய முடின்னு இருக்கணும், இல்லனா மவன. வாய மூடுறா. டேய் சும்மாறா, வாடா போடான்னு பேசுறான். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். மெட்ராஸுக்கு மாப்பிள்ள பாக்க போறிய? டாட்டா பிர்லா பாத்து வைக்க போற? ஒரு முடிச்செருக்கி முள்ள மாதிரி பொறுக்கி, அதுல இவன் எந்த விதத்துல கெட்டு போயிட்டான்? தெரியாம தான் கேக்குறேன். டேய் வேணாண்டா. டேய் சும்மாறா, எந்த விதத்துல கெட்டு போயிட்டான் சொல்லு. இவனை எனக்கு பிடிக்கல. டேய் உனக்கு பிடிக்கலன்றது முக்கியமா? உன் பொண்ணுக்கு இவனை பிடிச்சிருக்குடா, சேர்த்து வை, புரியுதா? அநேகமா உன் ஆளுக்கு உன்னை பிடிக்காம போகும். ஏய், கம்முனு இரு. அவன டென்ஷன்ல இருக்கல. அவன் முதல்ல யார பார்த்து பேசுறான்னு கேளுங்கடா. ஏய், இன்னொரு தடவை மாப்பிள்ள பார்க்க போறேன்னு இந்த பக்கம் பஸ்ல பார்த்த உன்னை ஆமா, நீ ஏதோ ஒரு சிரிப்பு சிரிப்பியாம சிரி. முடியாதுடா. ஏய், இனிமே மாப்பிள்ளைய மாத்துன இதுவே கடைசி சிரிப்பா இருக்கும். கிளம்பு. எப்படிடா? இனிமே நீயும் வாழ்க்கையில சிரிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்டா? அங்க திரும்பி பாடுற உன் ஆளு. ஐயோ, டேய் அவடா. சொல்ல சொல்ல மூச்சு விடாம பேசுனியே, இப்ப மூச்சு நின்று இருக்குமே. டேய் இப்ப மறைஞ்சு என்னடா பண்றது? அவனை பாத்துட்டா இது ஜென்மத்துக்கும் லவ். ஏய், ஏறி அடிக்கவும் தெரியும், இறங்கி நடிக்கவும் தெரியும். இப்ப பார். சிஸ்டர் வணக்கம், கொஞ்சம் எழுந்துருங்க. உங்க இடுப்பு பிடிச்சிக்கலனா உட்காருங்க. தேங்க்ஸ் சார். எழுந்துருங்க. பிட் பாயிண்ட் அடிச்சேன்னா இல்ல தம்பி. தேங்க்ஸ், உட்காருங்க. அண்ணே, உங்க தங்கச்சிகளை லவ் லெட்டர் கொடுத்து தப்பா பழகணும்னா இல்ல இல்ல உட்காருங்க. நான் பண்ணது எல்லாருக்கும் நல்லதுன்னு தெரியுது, ஆனா ஒருத்தர் மட்டும் என்ன நினைக்கிறாங்க. நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. போச்சுடா. ஏத்து ஏத்து ஏத்து, நல்லா ஏத்து. இப்ப உணர்ச்சி வசப்பட்டு பிரயோஜனமே இல்ல. அப்பயே உணர்ச்சி வசப்பட்டிருக்கணும். இந்த ஹெல்ப் பண்ண போன, இப்ப உன் காதல் முடிஞ்சு போச்சா? இனிமே அவ உனக்கு கிடைக்க மாட்டா. இன்னும் 2 புல்ல வாங்கி நல்லா ஏத்திட்டு இங்க படுத்து வாந்தி எடு. உத வாங்குவேன். நான் என்னடா தப்பு பண்ண மறக்கிறதுக்கு? ஊர் குழந்தைய ஊட்டி வளர்த்தா தான் குழந்தை தானா வளரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவன் காதல வளர்த்தா என் காதல் வளரும்னு நினைச்சேன்.
அவனுக்கு ஹெல்ப் பண்ண போய் என் காதல் போயிடுச்சாடா. ஐயையையையையையை, இளவிடு மாதிரி ஆகி போச்சுடா. இப்ப அவன் என்ன கேட்டுட்டான்னு பூரா பழம் சேர்ந்து ஒப்பாரி வைக்கிறீங்க. பிடிக்கலன்னு சொன்னாடா. அப்படி சொல்லல அவன். நீ இப்படி செய்வேன்னு எதிர்பார்க்கலன்னு ஒரு வார்த்தையை சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்? புதுசா வேற எதுவும் செய்யலையே அப்படின்னு அர்த்தம். புதுசுன்னா என்ன? அப்படி கேளு. இப்படித்தான் என் அஞ்சம்மா இருக்காளே, அஞ்சம்மா ஒரு நாள் என்னை காதலிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சான். கோணிச்சாக்குல வச்சு ஒரே அமுக்கி தூக்கிட்டு போயிட்டல. சத்தம் வரப்படாது. கொலை பண்ணிடுவேன் உன்னை. நான் கூட ஒரு காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். உன்னை பார்த்ததுக்கு பின்னாலதான் எனக்கு பைத்தியமே பிடிச்சிச்சு. காதல் பைத்தியம். நான் கூட நினைப்பேன், இந்த பசங்க எல்லாம் காதலிச்சுக்கிட்டு தாடியை வளர்த்துக்கிட்டு ரயிலையும் பஸ்லயும் விழுந்து சாகுறாங்களேன்னு. இப்பதான் தெரியுது ஒன்ன மாதிரி சிரிக்கிய பண்ற டார்ச்சர் தாங்காம தான் அம்பிட்டு போய் சாகுறாங்கன்னு. அது மட்டும் இல்லடி, அப்ப எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு குவார்டர் தான் அடிப்பேன், ஒரே ஒரு சிகரெட் தான் இழுப்பேன். இப்போ உன் பைத்தியம் பிடிச்சதுக்கு பின்னால ஒரு குவார்டர் ஃபுல்லா மாறிச்சு, ஒரு சிகரெட் 18 பாக்கெட்டா மாறிடுச்சு. மொத்தத்துல உன்னால ஊரெல்லாம் கடை, பிராந்தி கடைக்காரன் இருந்து பெட்டி கடைக்காரன் வரைக்கும் என்னை தேடிக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் நான் எங்க போவேன்? எனக்கு யார தெரியும்? என்னமோ நொன்னே குடிமிக்கார மாப்பிள்ளைய பாத்துருக்கானாம்ல. இந்த பார், நேக்கு அவனைத்தான் பிடிக்கும், அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறவேன்னு அப்படி இப்படின்னு நீ வெளியே சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இப்படி தூக்கி அப்படியே உன்னை கொல்ல கூட எனக்கு மனசு வரல. ஏன் தெரியுமா? உன் மேல நான் உசிரியே வச்சிருக்கேன். உன்னை கொன்னா என்ன நானே கொன்ன மாதிரி ஆயிருந்து. அந்த ஒரு காரணத்துக்காக உன்னை உசுரோட வர்றேன். ஏண்டி அழுகுற? என்ன பிடிச்சிருக்குன்னு அழுகிறியா, என்ன பிடிக்கலன்னு அழுகிறியா? பிடிச்சிருக்கு. இப்ப அழுது என்னடி பிரயோஜனம்? ஆரம்பத்திலே நீ என் காலில் விழுந்திருந்தேன்னா 7-8 பிள்ளை குட்டியை பெற்றிருக்கலாம். அந்த மாதிரி மன்னிப்பு கேட்க வச்சேன். அந்த மாதிரி நீ கடத்து. ஏன் நான் கடத்தி ஏன் கால வருவதுக்கா? மறுபடியும் கரெக்டா சொல்லிட்டா. எவன் மூலியமாவோ நம்ம விஷயம் லீக் ஆகிட்டு இருக்கு. யார் அந்த உளவாளி? டேய் அத உர்ற, நான் உனக்கு கடைசியா ஒரு ஐடியா தரேன்டா. டேய், உங்க யார் ஐடியாவும் எனக்கு வேணாம். நானா என் வேலையை பாத்துக்க. ஏய் வெற்றிவேலு, உன் ஆளு போய்கிட்டு இருக்காப்பா. இவரு காலேஜ் விட கோயில் தாண்டா சூப்பர்டா. உன் ஆளை பார்த்து விஷயத்தை பூரா சொல்லிரு. அப்பதான் நீ உண்மையிலே வெற்றி வேலு, இல்லைன்னா வெறும் வேலு. ஏய், வெறும் வேலா இல்ல வீர வேலான்னு பொறுத்து இருந்து பார். அப்பா நல்லா இருக்காளா? நல்லா இருக்காரு. யார் பேர் கர்ச்சனை? வெற்றிவேல். ஏய் வெற்றிவேலு, என்னடா அது? நீ போய் உன் லவ் சொல்லி ஓகே பண்ணு பார்த்தா அந்த பொண்ணு உனக்கு முன்னாலே போய் உன் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு. டேய், இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப ஸ்பீட்ரா. ராசி நட்சத்திரம் தெரியாது. ரொம்ப வேண்டப்பட்டுவாளோ? இதுக்கு மேல என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? போடா சொல்றா போ. அவனே என்ன போச்சுற? பின்ன இனிமேல் இவன் ஏன் பேசலாம்? இவங்க அப்பனும் அவங்க அப்பனும் பேசியாச்சுன்னா சோழி முடிஞ்சு போச்சு. அடுத்த வாரமே கல்யாணம். டேய், பட்டா சிப்ப விடுறா போடா. ஓய் ரகா. மாமா நீதான் அப்பாண்ட எப்படியாவது சொல்லி ஓகே பண்ணுமா? அம்மா ப்ளீஸ் மா. ஐயோ டேய், எங்க உன் மயன்? எங்கடி உன் மயன்? அவனை கொல்லாம விட மாட்டேன். எனக்கு இருக்கிற ஒரு பிள்ளை தான். அவன் போனாலும் பரவாயில்ல. என்ன உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. வேற எப்படி பேச சொல்ற? அவன் யார காதலிச்சிருக்கான்? வேற யார காதலிச்சாலும் நான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். என் ஜென்ம விரோதி என்னை அழிக்க நினைக்கிறான். அவன் மகளை போய் காதலிச்சிருக்கான். அவனுக்கு எனக்கு பிரச்சனைனால இந்த ஊர்ல கையால இழந்த எத்தனை பேர்? ஊரே பதட்டத்துல இருக்கு. இது என்ன அவன் படிப்பு நினைச்சா? இந்த வருஷம் ஃபெயிலா போனா அடுத்த வருஷம் பாஸ் பண்ணிக்கிறதுக்கு. உயிர் மானமுடி ஒரு தடவை போனா திருப்பி வராது. உங்க பிள்ளைக்காக நீங்க மாறக்கூடாதா? நான் மாறினா போதுமா? இந்த ஊர்க்காரங்க மாற வேணா? நீ தட்ட நீட்டினா நீட்டுறதுக்கும் வெட்டுனா வெட்டுறதுக்கும் உன் குடும்பத்துக்கு இந்த ஊர்க்காரங்க நேர்ந்து விட்டுருக்கான் எவனா கேட்டான்னு வச்சுக்க, நான் மூஞ்சி கொண்டு எங்க வச்சுக்கிறது? இதுக்கெல்லாம் காரணம் அவன் இல்ல, அவன் கூட சுத்துறாங்க வேற 3 பேரு. டேய், அவங்க 3 பேர்த்துமே இழுத்து வேடா. இந்த வெற்றிவேல் பயலுக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? ஏன் இந்த மார்த்தாண்டம் போன காதலிக்கிறானோ? காதலிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு பின்னால எவன் பண்ணா தானே கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே? சரி,
இப்பயாவது நான் சொல்றதை கேளு. என்ன மெட்ராஸ்ல உனக்கு பெரிய வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். தயவு செய்து இப்ப கிளம்பு. மெட்ராஸ்ல இப்ப ஒரே ஒரு வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. என்ன வேலை? எவனோ ஒருத்தன் ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் வச்சு செக்ஸ் பண்ண எடுத்துக்கிட்டு இருக்கான. போய் வேணா சேரவா? இந்த பார், இந்த நொண்டி சாக்கெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இப்ப மெட்ராஸ் போறியா இல்லையா? ஏன் கத்துற? ஏன் கத்துற? உயிருக்கு உயிரா நேசிக்கிற நண்பனை பிரிக்க பாக்குறியா? அவனும் நானும் சாதாரண நட்பு கிடையாது. நகமும் சதை மாறி, ஆ? சூரியனும் சந்திரனும் மாறி, தண்டவாளம் ரயிலும் ஆ? மாறி. அவன் காதல சேர்த்து வைக்காம அந்த ஊரை விட்டு போக மாட்டப்பா. உன்னால முடிஞ்ச செஞ்சு பாரு. தன்னந்தனியாக போகாதீங்க, உங்க தலதல உடம்புக்கு ஆகாதுங்க. அடிக்காதீங்க. ஆஹா, அவரு தப்பு பண்ணலைங்க. பாட்டுக்கு தோதா நடந்துகிட்டு இருக்கு. ஐயா, தனியா போக கூடாதோ? விட்டுருங்க. பின்ன பின்ன பின்றாங்க. அடி அடிக்கிறாரு. எவனோ ஒருத்தன் காதலிச்சதுக்காக இந்த பின்னு பின்றாரு. இந்த ஊர்ல நியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? ஐயா, அவன் வீட்டுல கருமாதி பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கேன். அவன்கிட்ட போய் சம்பந்தம் பேச சொல்லிடலாடா. என்ன வேணா மட்டும் போங்க, எங்களை அடிக்காதீங்க. டேய், என் மகனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவனை கூட்டி போய் சத்தியமா உங்க பையனுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒத்துக்கிறேன். மஞ்சம்மா ஆரமான்னு உங்க பையனுக்கு காதல தூண்டி விட்டது அந்த கருப்பா நெடுன்னு வளர்ந்திருப்பானே யாரா அவன். அவன்? மண்வன. ஆஹா, கோர்த்து விட்டாங்க ஐயா, கோர்த்து விட்டாங்க ஐயா. டேய், அவனை போய் தூக்கிட்டு வாங்கடா. சரிங்கய்யா. அவன் வர்றது வரைக்கும் கொஞ்சம் கையை கீழே இறக்கி வைங்க ஐயா. அதனாலதான்டா உங்களை அடிக்கிறத விட்டு போறேன். அவன் வரட்டும், தலைய கிள்ளி எறிஞ்சிடுறேன். தலைய கிள்றீங்களா? என்ன வெத்தலை காம்ப கிள்ற மாதிரி சொல்றாங்க? ஏய், இதுக்கெல்லாம் இந்த மன்மது நட்பு முக்கியம்தான், ஆனா அதை விட உசுறு முக்கியமாச்சே. ஐயா, கையில சிக்கனா தானடா நாங்கெல்லாம் பறந்துற மாட்டோம்.